God bless. God bless you. Thank you for joining us. Shalom. We welcome you on this beautiful day. Today, we'll understand the beauty of fighting back. Why should we fight back? On what basis? On what grounds? On what hope we should fight back? We'll learn that, we'll study that, and whatever comes after this, we'll fight back. So stay with us. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 118 5 முதல் 14. Psalms 118 5 to 14. சங்கீதம் 118 5 முதல் 14 வாசிக்க கேட்போம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்கள் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். Hallelujah. Read me the 11th verse again. என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். They surrounded me. Yes, they surrounded me, but in the name of the Lord, I will destroy them. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு ஃபைட் பேக், எதிர்த்து போராடு. ஆமென். ஃபைட் பேக், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்த்து போராடு. ஃபைட் பேக், கையை கொஞ்சம் அப்படி முறுக்கி சொல்லுங்க, ஃபைட் பேக். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எதிர்த்து போராடுகிற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்போ ஒரு வசனம் வாசிச்சோன்னே எப்படி ஒரு புத்துணர்ச்சி வருதா இல்லையா? ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுதா இல்லையாங்க? அப்படியே ஒரு தைரியம் வருது, ஒரு பலம் வருது. மிக சிறப்பாக இருக்குது. கேட்கும் போது நல்லா இருக்குது, மனப்பாடம் பண்ணி சொல்லும் போது நல்லா இருக்குது. சர்ச்சை தாண்டினோடனே மறந்துடுது. ஆமேன். பிரச்சனை வந்தோடனே மறந்துடுது. நம்ம எவ்வளவோ கிட்டத்தட்ட 150 வசனம் சங்கீதக்காரன் எழுதியிருக்காரு. இடையில அங்கங்கே புலம்பியிருக்காரா இல்லையாங்க? செஞ்சிருக்கார். என்னால் முடியல, எனக்கு பலன் இல்லை, எல்லாரும் என்னை இது பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு ரொம்ப புலம்பியிருக்கார். இப்போ நம்ம இந்த வசனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வலியை பற்றி கொஞ்சம் பேசுவோங்க. இந்த வலி பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். வலியை நம்ம எக்ஸ்பிரஸே பண்ணக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னா அவசியம் செய்யலாம். யார்கிட்ட செய்ய முடியும்? அதை தேவன்கிட்ட மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு வசனம் இருக்கு, நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே என்ன கேட்க போறீங்கன்னு தேவன் அறிந்து கொள்கிறார். உண்மை. அவருக்கு தெரியும் நீங்க என்ன பிரச்சனையில ஜெபிக்கிறீங்கன்னு. அதையும் மீறி ஒரு மாதிரி அது போட்டு அடைச்சிட்டு மூச்செல்லாம் அடைச்சிட்டு வருது இல்லைங்க, அதை அவர்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதா இல்லையா? ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு இந்த பாரம்ன்றது யாருக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, பிளேம் பண்றோம்ல, செஞ்சிருக்கோமா இல்லையா? பிளேம் பண்றோமா இல்லையா? தேவனை பிளேம் பண்றோம் இன்னைக்கு. அதான் மற்றவன்லாம் நல்லா இருக்கான். நேத்து கூட எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், மற்றவன்லாம் நல்லா இருக்கான், அநியாயமா பேசுறவன்லாம் நல்லா இருக்கான். நான் கொஞ்சம் எங்கள் பாஷையில் பேசிங்க அம்மாட்ட சொன்னேன், வாய்க்கிலேயே பேசுனவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் நல்லா இருக்கான்.
நம்ம கடைசி 15 வருஷமா என்ன செஞ்சோம்? சபைக்கு மட்டும்தான் போயிருக்கோம். நீங்க எல்லாம் கூட வெளியில போயிருப்பீங்க. எங்களுக்கு வெக்கேஷனும் சபை தான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? பொங்கல்னா கன்வென்ஷன், பூஜா ஹாலிடேஸ்னா அக்கினி கூடுகை, வரிசையா. செகண்ட் ஃப்ரைடே நைட்டு, நேற்று நைட் நானும் மெர்சன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பித்தா விடிய காலையில் 4:30 மணிக்கு முடியும். சனிக்கிழமை ஆயத்த ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். மார்னிங் ஒரு சர்வீஸ், சாயந்தரம் ஒரு சர்வீஸ். 15-16 இயர்ஸ் ஒன்லி சர்வீஸ். நாங்கள் மட்டும். எங்கள் அம்மா ஒரு 25 இயர்ஸ் சர்வீஸ். ஒன்லி சர்வீஸ். சர்வீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளை மட்டும் கேட்டால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? புடமிட்டு. அந்த வார்த்தை தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? என்ன வார்த்தைங்க அது? புடமிட்டு பார்க்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புடமிட்டு பார்க்குறார். கை அப்படி வச்சு சொன்னாதான் எஃபெக்டாக இருக்கும். அப்படி ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணி பார்க்குறாரு நம்மளை. ப்ளேம் பண்ணுறோம் இன்னைக்கு. ஏன்னா நம்மளால் அந்த வேதனை தாங்க முடியல. அதனால ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்குறோம், ப்ளேம் பண்ணுறோம் ஆண்டவரை. அப்படி நினைக்கிற நீங்க ஒரு காரியத்தை நல்லா யோசிக்கணும். அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்துல யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? பணம் எல்லாம் வந்துட்டா, கடன் எல்லாம் முடிச்சுட்டா, ஒரு சொந்த வீடும் காரும் வாங்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படி எல்லாமே வச்சிருக்கவங்க வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நீங்க அம்பானி அவர் இருக்காரு, நல்ல பணக்காரர் இருக்காரு, எலான் மஸ்க் இருக்காப்ல, ஜெஃப் பெசாஸ் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளை காட்டிலும் 1008 பிரச்சனை அவனுக்கு தான். ஆமாவா இல்லையா? கொடுத்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக அவனுக்கு திரும்ப வரணும், ப்ராஃபிட் எடுக்கணும், பிஸ்னஸ் லாஸ் ஆகிடக்கூடாது. லாஸ் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அவனால் சும்மா உட்காரவே முடியாதுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சும்மா உட்காருறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா உட்கார்றதுன்னா உங்களுக்கு தெரியலையா? சும்மானா இப்படி ஜடம் மாதிரி இப்படி உட்கார்றது கிடையாது. செவுத்தை இப்படி பார்த்த மணிக்கு அப்படி கிடையாது. ஃப்ரீயாக ஃபேன் கீழே உட்காந்து கையை இப்படி வச்சுட்டு இப்படி ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, ஃபோன் பார்க்குறீங்கல்ல, அது பேர் சும்மா உட்கார்றது. சும்மா இருக்கிறதுனால தானே அதெல்லாம் பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அந்த மாதிரி செய்றீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. முக்காவாசி நேரம். ஆமாவா இல்லையா? முக்காவாசி நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து பிரச்சனையும் கம்மி பண்ணி உங்களை ஜாலியாக இருக்க வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ப்ளேம் பண்ணுறோம் நம்ம ஆண்டவரை. அவனுக்கெல்லாம் உட்கார கூட முடியாதுங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஈஸியாக ப்ளேம் பண்ணிடலாம். சிலையை கும்பிட்றவங்களாம் அவன் வீட்டில் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு? சொல்லுங்க. ஆண்டவரை வணங்குற நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எல்லா மதத்தாரையும் எடுங்க. இந்த மதம் நான் வணங்குறதுனால எனக்கு பிரச்சனையே வரலங்கன்னு யாராவது சொன்னாங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யாராவது இருக்காங்களா? சரி, மதத்தை விடுங்க, வயசுபடி வருவோங்க. அதாவது 50 வயசு 60 வயசு தாண்டிட்டோம், நல்ல பென்ஷன் வாங்கி ரிட்டையர்ட் ஆகிட்டோம், சொந்த வீடு சொந்த கார் வச்சுருக்கோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு கை காமிங்க பார்ப்போம். ரிட்டையர்ட் ஆகி சந்தோஷமாக இருக்கிற யாரையாவது கை காமிங்க பார்ப்போம். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆமாவா இல்லையா? வேகமாக நடக்க முடியாது, உட்காந்தா டக்குன்னு எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பற்றி சொல்லுங்க, கடைசி தருவாய் வரைக்கும் பிரச்சனை இருக்கும். கடைசி தருவாய் வரைக்கும் இருக்கும் இருக்கும். நீங்க சொல்லலாம், இல்ல பாஸ்டர் ஆண்டவருடைய கிருபையில எல்லாம் அமைஞ்சிடும். அமைஞ்சாலும் நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்கல்ல?
மருமக சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க இல்லை, இவன் இல்லை, அவன் இல்லைன்னு 1008 குறை சொல்கிறீங்கல்ல, அதுவும் பிரச்சனை தான். என்னைக்காவது உங்கள் மனசு நிம்மதியாக ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருந்திருக்கு பாஸ்டர்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். எதையும் யோசிக்காமல் பூரிப்பாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் பாஸ்டர்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க நைட் ப்ரேயர்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு 8 மணி நேரம் நடக்குது, அப்பையும் கூடயுமா அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியலை. அப்பையும் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. கரெக்டா? இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இதில் பாஸ்டர் வேற ஆசீர்வதிக்கிறாரு வீடு வாங்குவேன்னு ஓடிட்டே இருந்ததா இல்லையா? அப்பையும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் ஆயிக்கோங்க, எவ்வளோ காசு வேணாலும் வச்சுக்கோங்க, ஆண்டவரே இறங்கி உங்களுக்கு கிரீடம் சூட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இன்னைக்கு சபை வச்சு இயேசுநாதரை வழிபடுறோம்னா, அந்த இயேசுநாதர் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாரா இல்லையா? பட்டாரா இல்லையா? பட்டார். அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் பட்டுக்கிட்டு இருக்கார். கிளம்புனதுக்கு அப்புறமும் சொன்ன இதே வேற, சொன்ன சத்தியமே வேற. மக்கள் இப்போ அப்படியே சத்தியத்தை புரட்டி போட்டு வேற ஒன்று செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா இல்லையா? அவர் மனசு வேதனைப்படுதா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையாங்க? அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்கும். சரி பாஸ்டர், இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? பிளேம் பண்றதுனால ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு நீங்க பதில் சொல்லு. யாரையாவது குற்றம் சொல்றதுனால ஏதாவது நடந்திருக்காங்க? சரி, வெளியில விட்டுருவோம், வெளியில உள்ளவங்களெல்லாம் பத்தி பேச வேண்டாம். நீங்க ஒரு தடவை போய் அவருடைய சந்நிதியில உட்காந்து சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, சொல்லிக்கிட்டே இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்காங்க? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை புலம்பிட்டே இருந்ததுனால அதற்கு தீர்வு கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கா இல்லையா? என்னைக்கும் கிடைச்சது கிடையாது. அதனாலதான் ஒரு வசனம் அழகா போட்டிருப்பாரு, கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமான்னு கேட்டிருக்கார். அங்கேயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப மேற்கொண்டு என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு, ஈஸியா விட்டு கொடுத்துடுறோங்க. சண்டை போடுறதே ஈஸியா விட்டு, போராடுறதே கிடையாது. என்ன செஞ்சிடறோம்? போராடவே மாட்டேன்றோம். நேற்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நான் படிச்சேங்க. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் எலி தாங்க யூஸ் பண்ணுவாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு எலியை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருந்திருக்காரு. எவ்வளவு நேரம் தப்பிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணியிருக்குங்க. 15 நிமிஷம் ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மூழ்கி செத்து போயிடுச்சு. அவருக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு, ஒரு 2 நிமிஷம் வெளியே எடுத்துட்டு திரும்ப போட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு எலியை போட்டிருந்திருக்காரு. 15 நிமிஷம் ஆனோடனே அந்த எலியை வெளியே எடுத்திருக்காரு. எடுத்து ஒரு 2-3 நிமிஷம் வெளியே வச்சுட்டு தொடச்செல்லாம் தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப போட்டிருந்திருக்காரு. இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தது. அந்த எலி எவ்வளவு நேரமா பொழைச்சதுன்னு தெரியுமாங்க? 60 மணி நேரம் பொழைச்சிருக்கு. ஹலோ, எவ்வளவு நேரங்க? 15 நிமிஷம் பொழைக்க முடியாத எலி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெளியில எடுத்து போட 60 மணி நேரம் பொழைச்சிருக்கு. அப்ப அவர் சொல்றார், சிறு விதமான நம்பிக்கைய, அதாவது 5 அறிவு கொண்ட அந்த எலிக்கு இவ்வளோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தா அதுவே 60 மணி நேரம் பொழைக்குதாங்க. அதுவே 60 மணி நேரம் பொழைக்குதான். இன்னைக்கு இதுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், பைபிளை தவிர, உயிருள்ள வார்த்தைகளை கொண்டு உள்ள புத்தகம். ஆமாவா இல்லையா? இது இன்னைக்கு உங்க கையில இருக்கு. நம்ம ஏன் ஒரு போராட்டத்தில் தோத்து போகணும், விட்டு கொடுக்கணும்னு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. Give me one good reason why we should not have hope and fail ன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? இதை நம்பாம தோத்து போறதுக்கு ஒரு காரணம் நீங்க சொல்லுங்க பாப்போம். இதை நம்பலாமா? இந்த வார்த்தைகளை பேசினவரை நம்பலாமா? பேசினவர் பல அற்புதங்கள் செஞ்சதை படிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் தோத்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது விட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்ற சமயத்தில் நீங்களும் நானும்
இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா ஜெயிக்கலாமா இல்லையா? ஜெயிக்கலாமா இல்லையாங்க? ஜெயிக்கலாம், 100% ஜெயிக்கலாம். இப்ப தாவீது தான் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, என்னை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். சரவுண்டட்னு இருக்கு இங்கிலீஷ்ல, சுத்தி வளைத்தார்கள்னு இருக்கு. நீங்க கொஞ்சம் வாசிங்க நான்சி கதை. என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், சுற்றிலும் வளைத்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். பாத்தீங்களா? இப்போ யாரெல்லாம் பைபிள்ல வளைக்கப்படலன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு சுற்றிலும் வளைக்கப்பட்டார், ஆமாவா இல்லையா? தன்னுடைய முதலாளியான போத்திபார் தவறான ஒரு அலிகேஷன் போட்டார், மோசமானவன்ட்டாரு. சகோதரர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாங்க. ராஜாட்ட போய் அங்க ஒரு 2 நண்பர்கள் கிடைச்சி என்னை பத்தி ஞாபகப்படுத்த அவன் சுத்தமா மறந்துட்டான். இப்படி எல்லா இடத்துலயும் அவரை சுத்தி பிரச்சனை வளைச்சிச்சா இல்லையா? வளைச்சிச்சா இல்லையாங்க? வளைச்சிச்சு. மோசே ஆண்டவர் சொல்லிதான் எகிப்துக்குள்ள போறார். எங்க போனாலும் சுத்தி பிரச்சனையா வளைச்சிருந்ததா இல்லையா? சரி, அங்க இருந்து தான் தப்பிச்சு வெளியில வந்தோம்னா செங்கடல்ல சுத்தி வளைச்சிட்டானுங்களா இல்லையாங்க? முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன் படை, சுத்தி வளைச்சிட்டானுங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. மோசேவும் சுத்தி வளைக்கப்பட்டார். யோசுவா, தாவீது வளைக்கப்பட்டாரா இல்லையா? அதை தான் எழுதியிருக்கார். தாவீது, எலியா, எலிசா, ஞாபகம் இருக்கா அந்த கதையெல்லாம்? மலை முழுவதும் கண்கள் திறக்கப்பட்டன்னு என்ன தெரியும்? தேவனுடைய படை அங்க தெரியப்படும். அதுக்கு முன்னாடி சுத்தி வளைக்கப்பட்டார்களா இல்லையா? எல்லாரும் வளைக்கப்படுறாங்க. இயேசுநாதரும் வளைக்கப்படுறார், சுத்தி வளைக்கப்படுறார். தன்னுடைய சொந்த மக்கள், சொந்த சகோதரர்கள், தனக்கூட இருந்து 3 வருஷம் சாப்பிட்ட ஒரு நல்ல நண்பன் யூதாஸ், எல்லாரும் துரோகம் செஞ்சிட்டாங்களா இல்லையா? சுத்தி வளைக்கப்பட்டு சிலுவையில் அழைக்கப்படுகிறார். ஆனால் இவர்கள் அனைவரும் வெற்றி கொண்டார்களா இல்லையா? ஜெயிச்சாங்களா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்க படிக்கிறவங்க எல்லாருமே பிரச்சனைனால சுத்தி வளைச்சிட்டாங்க, அதனால நாங்க தோல்வியை ஏத்துக்கிறோம் தோத்து போனவங்க கிடையாது. அந்த பிரச்சனையிலையும் என்னை அனுப்பினவர் உண்மையில்லவர்னு சொல்லி எந்திரிச்சு போராடினால இன்னைக்கு வரலாறுல பதிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்க? பதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இன்னைக்கு அதே தாங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனையோ தெரியாத பிரச்சனையோ, உங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் எதிர்த்து போராடுங்க. ஆமே. உங்க பலத்துல பண்ண சொல்லலையேங்க, உங்க ஞானத்துல பண்ண சொல்லலையே. தேவன் என்னைக்காவது கேட்டாரா? உம்முடைய பலத்தினால், உங்களுடைய தைரியத்தினால் நீங்கள் எழுந்து போராடுங்கள்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? கிடையாது. அவர் அதையும் தெளிவா சொல்றார். உங்கள் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குகிறது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன? எதிர்த்து நிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. எதிர்த்து நிக்கணுங்க. இன்னைக்கு கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைங்க தாவீதுக்கு. சொந்த சகோதரன் உன்னால முடியாதுன்றாங்க. அவன் பாசத்துல சொன்னானோ பொறாமையில சொன்னானோ, பிரச்சனை தானே. தன் நாட்டின் சொந்த அரசன் உன்னால முடியாதுன்னு சொல்றாப்ல. எய்த்து நிக்கிற எதிரி நீலாம் எலும்பு துண்டு போல இருக்க அப்படின்றான். எல்லாமே பிரச்சனை தாங்க தாவீதுக்கும். ஆனா என்னங்க செஞ்சார் தாவீது? தன்னுடைய பலத்தை நம்பி போனாரா? தன்னிடத்தில் உள்ள கூழாங்கலை நம்பி போனாரா? அவர் சொல்லுவார், என் தேவனின் நாமத்தின் கொண்டு நான் முன் செல்கிறேன். ஆமென். அவருடைய நாமத்தை எடுத்துட்டு நான் போறேன், வெற்றி எனக்கு நிச்சயம் சொல்லி 5 நிமிஷத்துல அவன் கீழே விழுந்தானா இல்லையா? விழுந்தானா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் பிரச்சனைன்னு வந்தோடனே ஆண்டவரை மறந்துடுறோங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நீங்க பிரச்சனையை பெருசுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க மறக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறக்கிறீங்க பாருங்க சிஸ்டர், அதான் பெரிய பிரச்சனை. என்னங்க சொல்லுங்க, மறக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை பெருசா ஆனோடனே நம்ம பிரச்சனையை ஐயோ அப்படின்றோம். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடி அந்த பிரச்சனை தூசுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோமா இல்லையா? பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்குன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இது மட்டும் கோரஸா வருது பாருங்க, ஆமேன். இப்போ இந்த பிரச்சனைய இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் ஆண்டவர் இப்படி புரட்டி போட்டாருன்னு வைங்க, அதுக்கு ஆமேனே இல்லை. விசுவாசமே இல்லாத ஜனங்கள், ஜனக்கூட்டம் இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் அப்படி புரட்டி போட்டாருங்க.
ஒரே போடல அப்படி போட்டார். என்னங்க நடக்கும்? மாபெரும் மகிழ்ச்சியா இல்லையா? அதை தேவனால் செய்ய முடியுமா இல்லையா? நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப முயற்சி செஞ்சு ஒரு வழியை உண்டாக்கி வந்துகிட்டு இருக்காங்க ஞானதாசனுக்கு. திடீர்னு ஒருத்தர் இன்னைக்கு மதியானம் வீட்டுக்கு வரார். ஆண்டவர் உங்க முகத்தை காமிச்சார், உங்களை பத்தி என்கிட்ட சொன்னார், இந்தாங்க பிடிங்கன்னு ஒரு சூட்கேஸ் அளவுக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஜோயல் அம்மா சொன்னதுனால அவங்க வீட்டுக்கு வரும், வேற யாருக்கும் கிடையாது. கொடுத்துட்டாருன்னு வைங்க, எல்லாம் மாறிடுமா இல்லையாங்க? ஒரு க்ஷண பொழுது போதுமா இல்லையா? ஆண்டவரால் செய்ய முடியாதங்க? செய்ய முடியும், நடத்தியும் காட்ட முடியும். ஏற்ற வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். செஞ்ச பிறகு நீங்க பிளேம் பண்ணுவீங்களா ஆண்டவரை? இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுக்கப்புறம் என்னைக்காவது ஆண்டவரை தூஷிச்சு பேசுவாரா? ஏன்னா அவர் எதிர்பார்த்தது தேவன் நிறைவேற்றிட்டார். செய்யலை அப்படின்றதுனால நம்ம இன்னைக்கு பேசக்கூடாது. நிச்சயம் செய்வார், கொஞ்சம் தாமதமா சரியான நேரத்தில் செய்வார். நமக்கு அது தாமதம், அவருக்கு அது சரியான பீரியட். ஏன்னா உங்க கூட உள்ள தோஸ்துக்கள்லாம் அப்படி இருக்கும். அற்புதம் செஞ்சுட்டாருன்னு வைங்க, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விவரமா சொல்லணுமா? பரவாயில்ல, நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே கிடையாது. உங்க சேர்க்கை இருக்கு பாருங்க, சில நேரம் அது சரியில்லாம இருக்கும். நீங்க ரொம்ப நம்புற பெரியமாவோ பெரியப்பாவோ தான் பெரிய வெடிகுண்டா இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பாசமுள்ள நமக்கு உயிரை மாய்த்து கொடுக்கின்ற தம்பின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அவன் தான் பெரிய வெடியா இருப்பான், பெரிய வேலையா பார்த்துக்கிட்டு இருப்பான் உள்ளுக்குள்ள இருந்து. அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தோடனே நீங்க ஓன்னு அழுது அப்படியே தூக்கி மேலே வச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? உங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாங்க. உங்க எல்லாரையுமே நான் சொல்றேன், மனுஷனை ஈஸியா ஏமாத்திடலாம். கூட சேர்ந்து உங்களை மாதிரி வருமா பிரதர், எனக்கு சொந்த அண்ணன் போல நீங்கன்னா முடிஞ்சு அங்கேயே மொத்தமும் காலி. கரெக்டா? கரெக்டாங்க. எங்க ஐயாக்கு அந்த ஞானம் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் தெளிவாயிருப்பார். பல பேர் இப்படி கூட சேர்ந்து பாஸ்டர் பார்க்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு ரொம்ப நம்பிட்டாரு. அப்போ நான் கொஞ்சம் அறிவா வளர்ந்துலாம் இருந்தேன்னு வைங்க, எல்லாரையும் அடிச்சு ஆச்சிருப்பேன், வெளியே போ அப்படின்னு. அந்த ஞானம் எங்க ஐயா கிடையாது. இப்போ நம்மள்ட்ட அந்த வேலை ஆகுமா? நீங்க தலை குப்புற நின்று நீங்க ஆண்டவர் தோல்லே சாய்ந்து இருக்கிறது போல ஆண்டவர் எனக்கு காமிச்சார் நீங்க சொன்னாலும் நீங்க நான் உங்களை பார்த்து பிரைஸ் லார்ட் வீட்டுக்கு வராதீங்கன்னு தான் சொல்ல போறேன். ஏன் இந்த புத்தி எங்க இருந்து வந்தது? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? எங்க இருந்து வந்தது? அப்படி ஒரு சூழல் நடந்ததுனால இப்படி ஒரு ஞானம் வருகின்றது. அதாவது உலக பெருமைகளை நம்பக்கூடாது. வசனம் இருக்கா இல்லையா? மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் இந்த இடத்தை அடையணும்னா நீங்க அந்த பிரச்சனையை சந்திச்சுதாங்க ஆகணும். ஞானம்ன்றது சும்மா என்ன அப்படியே மிக்சியில அரைச்சு இப்படி ஆண்டவர் ஊத்திடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நடக்காது. You have to undergo something to get the wisdom. You have to go through a lot to understand a lot about this world. It's not a simple matter. அப்படியே ஈஸியா ஆண்டவர் நம்மெல்லாம் நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் இப்படி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி டவுன்லோட்னு அழுத்தினோடனே நமக்கு எல்லாம் டவுன்லோட் ஆயிடும். அப்படியெல்லாம் நடக்காது. சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு ஆண்டவர் பாடம் புகட்டிகிட்டே தான் இருப்பார். அதனை கொண்டு தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்துலேயும் போராடுறோம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு சத்தியம் இருக்கு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கார், பல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கார், நல்ல பிரச்சனைகளையும் கொடுத்து அது மூலியமா பாடமும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். இது எல்லாம் இருக்கும் போது நம்ம ஏங்க பிரச்சனையை பார்த்து பயப்படணும்? தேவனே நம் பட்சத்தில் இருக்கும் போது நம்ம எதிர்த்து நிற்பவன் யாருன்னு தாவீது அதனால தான் எழுதியிருக்கார். படிச்சு பார்த்தீங்கல்ல, இப்போ தானே வாசிச்சாங்க. பிரச்சனை பெருசாக தான் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு அதை திருப்பி போட எவ்வளோ நேரம் ஆகும்? இமை பொழுதுல மாற்றி போட்டுருவார். ஆமே, மாற்றி போடலை, இன்னும் லேட் ஆகுன்றதுக்காக நம்ம பிளேம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா போயிடுது, யாரும் ஆண்டவர் பிளேம் பண்ண வேண்டாம்.
ப்ளேம் பண்ணினா ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுருங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு கேட்டு. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ளேம் பண்ணாதீங்க சிஸ்டர். யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாங்க. ஆண்டவர் தரல, ஆண்டவருக்கு என்னை பிடிக்க, அதெல்லாம் ப்ளேமே பண்ண வேண்டாம். நோ மோர் ப்ளேமிங். ஏன்னா ஏற்ற சமயத்தில் அவர் தலையை உயர்த்துவார். ஆமேன். நம்ம பல வாரமா சொல்லிட்டு வர்றதுதான் இன்னைக்கும் சொல்றோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எதிர்த்து போராடணுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தானே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சிங்கங்க, அவர் நினைச்சா டப்புன்னு அடிச்சு போட்டுருவார் இறைய. ஒரு நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத கிளைகள் எல்லாம் பிடுங்குறார். எதை பிடுங்கணும், எதை நட்டணும்னு முத கொண்டு அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமாவா இல்லையா? எந்த வேலையில் உங்க தலையை உயர்த்தணும், எங்க உங்களை தாழ்மைப்படுத்தணும்னு முத கொண்டு அவருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அதாவது நான்சின்னு ஒரு பிள்ளை பிறந்து இந்த காரியங்கள் இந்த ஊர்ல இவங்களை பார்த்து வளரணுன்றதுக்கு முன்னாடியே, கருவில் தோன்றதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணது அவர் தானேங்க. அவருக்கு தெரியாதா நான்சிக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? தெரியுமா? தெரியாதாங்க. அப்புறம் ஏன் நம்ம இன்னைக்கு புலம்பணும் சொல்லுங்க? பிரச்சனை, நான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலை, ஆனா அதை டேக்கிள் பண்றதுக்கு நமக்கு வழி இருக்கா இல்லையா? கையிலே வச்சிருக்கீங்களா இல்லையா? எங்க பைபிளை கையில் எடுத்து காமிக்க பாப்போம். சொல்யூஷன், சொல்யூஷன். பக்கத்தில் உள்ள சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் சொல்யூஷன், சிஸ்டர் சொல்யூஷன். அதாவது இது இந்த கொஸ்டின் பேங்க்குக்கெல்லாம் ஒரு கைடு கொடுப்பாங்க தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவாங்க, ஆன்சர் எதில் தேடணுமா, கைடில் தேடி பார்த்து படிச்சுக்கங்க அப்படின்வாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ உள்ள பிரச்சனை கொஸ்டின் பேங்க் இருக்கு பாருங்க, உங்கள் வாழ்க்கை கொஸ்டின் பேங்க்கு, அதுக்கான ஆன்சர் இதில் தான் இருக்கு. இதை மட்டும் படித்து இதில் சொல்கிறத நம்பி நீங்கள் எந்திரிச்சு போராடினீங்கன்னு வைங்க, உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. அதுக்கு பைபிள் கேரண்டி, நான் கிடையாது. ஆமேன். இப்போ வசனம் அதை தான் சொல்லுது. ஒரே ஒரு நம்ம வாசிச்சு நம்ம முடிச்சிடும். வாசிக்க பார்ப்போம். நான்சிக்கா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இனிமேட்டு பிரச்சனைன்னு வந்துட்டா முதல்ல உங்க வாயில வர வேண்டிய வார்த்தை இதுதாங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனால் என்னை என்ன செய்ய முடியும்? ஆமென். மேற்கொண்டு வாசிங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிகட்டுதலை நான் காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்கள் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம், பற்றுதலா இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உள்ள ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ரட்சிப்பானார். இப்போ அந்த கர்த்தர் நம்ம வணங்குறோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருக்கும் நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அப்புறம் என்னங்க பிரச்சனை? ரட்சிப்பு 100%. ஆமென். வசனம் எவ்வளவு அழகா டிராஃப்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. எதிரிகள் நடுவே நான் நிற்கின்றேன், ஆனால் அவர்களை நீர் மடிய செய்கின்றீர்னு இருக்கு. அல்லேலூயா. எதிரிகள் இச்சகம் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருக்கட்டும், அதை குறித்து கவலைப்படாதீர்கள். இப்போ உங்களுடைய சூழல் மோசமா இருக்கிறதுனால நீங்க தோத்துட்டீங்கன்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்க சூழல் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிரிகள் பேசுவார்கள், எதிரிகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசுவார்கள், சொந்தங்கள் பேசட்டும். இச்சகம் பேசி ஒரு நாள் அடங்கி போவார்கள். அவர் மேடுகளை நாம் மிதிப்போம். ஆமென்.
தேனீகளை போல் வளைத்து கொண்டார்கள் இருக்கு. பிரச்சனை இன்னைக்கு சுற்றுச்சூழல்ல இருக்குங்க, சுத்தி வளைச்சிருச்சுங்க பிரச்சனை. ஆமா, ஆனா அதனை நாம் சங்காரம் செய்து போடுவோம். அல்லேலூயா. 1000 பிரச்சனை வரட்டும். அதனாலதான் இன்னொரு வசனத்தில் எழுதியிருப்பார், என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதனை 1000 பிரச்சனை இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும். இன்னையிலிருந்து எத்தனை பிரச்சனை வேணாலும் வரட்டும், அது அனைத்தையும் அவருடைய நாமத்தினால் நாம் சங்காரம் செய்து போடுவோம். அல்லேலூயா. வெற்றி நிச்சயம். ஆமென். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு போராட வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன நாமம் சொல்ல, இயேசுன்னு சொன்னா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு பாஸ்டர், அந்த போராடுறதே வரமாட்டேங்குது. மாபெரும் ஒரு நாமத்தை கொடுத்துருக்கார். ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, ஒரு மாதிரி தைரியம் இழந்திருக்கீங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், கையை அப்படி வச்ச மணிக்கு சேனைகளின் கர்த்தர், அவ்வளவுதான் முடிஞ்சு. பலம், தைரியம், எல்லாவற்றையும் அந்த நாமத்தினால் கொண்டு உங்களை நிரப்பி விடுவார். உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய், அதுக்கப்புறம் உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. நீங்க நாமத்தை மனசுல வச்சுட்டு எதிர்த்து இன்னையிலிருந்து போராடுங்க. தயவுசெய்து விட்டு கொடுக்காதீங்க. ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். பேட்டில், ஃபைட் அண்ட் கிவ் அ கிரேட் கம்பேக். உங்களால் முடியும் தேவன் நம்புறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்கள் எல்லாரும் உயிரோட உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதனால தான் சிஸ்டர் உயிரோடு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களால் முடியலன்னா ஆண்டவர் சரி ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டு வரட்டும்னு விட்டுருவாருன்னு? நீங்கள் தேவையில்லாத பாரம் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவர் உயர்த்திடுவார் டக்குன்னு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா நீங்கள் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் இருக்குது. உங்கள் தலை இன்னும் உயர்த்தப்பட வேண்டியது இருக்குது. காத்துருங்க, எந்திரிச்சு போராடுங்க. ஏற்ற வேளையில் தேவன் தலையை உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துக்க நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி நாங்கள் பிரச்சனையின் பொழுது கலங்கி நிற்காமல் எழுந்து போராட நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த தைரியத்தை நீ தந்தருளும். பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போராடணும் சிஸ்டர், எழுந்து போராடுங்க, வெற்றி நிச்சயம். காட் பிளஸ் யூ. ஷலோம்.